ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்திவான் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க பிரீக்கர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ஹாரர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 23 minutes இருக்கு. இந்த படத்தை மைக்கேல் பேஃப்ரோ டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஆண்ட்ரியா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எமிலி லெஸ்லி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு ரோடு ட்ரிப் பிளான் பண்ணி ஒரு டெசர்ட் சைடா போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது கார் ஓட்டிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா எமிலி தான். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹைவே விட்டுட்டு ஒரு ஷார்ட்கட்ல போலாம் அப்படின்ட்டு அந்த ஷார்ட்கட் உள்ள பூந்து வராங்க. அப்போ இவங்க ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ட்ரக் இவங்களை ஓவர்டேக் பண்ணி போகுது. இவங்க பார்த்ததும் பயந்துடுறாங்க. இவங்க அகைன் அந்த ட்ரக்கை ஓவர்டேக் பண்றாங்க. அந்த ட்ரக் இவங்களே ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஒரு கட்டத்துல இவங்களை இடிக்கவும் செய்யுது. அந்த ட்ரக் ஏன் இவங்களை இடிக்குது, இவங்க அந்த ட்ரக் டிரைவர் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங் சொல்லலாம். ரொம்ப நீட்டாவே லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா நம்ம எங்கேஜ் பண்ற அளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. என்னதான் இதே மாதிரி நம்ம பல படங்கள் பார்த்தாலும் இந்த ஸ்டோரி பிளாட்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்ச ரெண்டு ஹீரோயினுமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேருமே பார்க்கவும் கியூட்டா இருக்காங்க. படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பராகவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. அந்த ரோட் ட்ரிப்பை இவங்க காமிச்சிருக்க விதமும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் தத்ரூபமாகவும் இருக்கு. அதே மாதிரி ஒரு சில சீன்ஸ்ல அந்த ட்ரக் இவங்களை வந்து இடிக்கும் போதும் இல்ல அதுகிட்ட இவங்க மாட்டிட்டு முழிக்கும் போதும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். சுத்தமா இன்ட்ரெஸ்டே எல்லாமே எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் படம் வந்து ஏனோதானம் தான் போகுது. இவங்க என்னதான் ஒரு நல்ல ஸ்டோரி பிளாட்டே எடுத்திருந்தாலும் இதுல பயங்கரமா கோட் அவுட் இருக்காங்க. அதனாலே பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளாவும் லாகிங்காவும் இருக்கு. அதே மாதிரி பல படத்துல பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸாவும் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலே ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.